சோதிமதி ஒளிவு விளக்கு போல ஆமையா சோதிமதி ஒளிவு விளக்கு போல ஆமையா ஐந்து மைந்தர்கள் தூணில் புனூர் இலங்க இலங்கே மேதி நிலையனுக்கு ஐயனாகவும் ஆமையா அரிகர புத்திர தர்ம சாசாக்களாகவும் ஐயன் அரிகர புத்திரன் ஆதினங்காத்த ஐயனாரே ஆதினங்காத்த ஐயனார் வந்து பிறந்த விவரங்களை விவரமாக சொல்வோமே. பாதாள உலகம் தான் பாதாள தேசம். அங்க வர அரக்கம் வர இருக்கான். ஆதி ஒரு பாதாள தேசத்தை ரிஜிமுகா வர்ணனுக்கும் இரத்தக்கண்ணின் ஆட்சிதாளுக்கும் தவமிருந்த நாளையிலே வண்டுமுகாரிஜினுடைய சாபத்துக்கு இணங்க வல்லம செருபத்தினால் கிடைத்த நாள் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே அவதாரம் செய்தனால் அவனுக்கு அரக்கர் என்றும் பேரு ரெண்டையும் சேர்த்து வல்லரக்கம் விட்டாங்க. ஏ வல்லரக்கா, அந்த வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து செல்ல திருமகன் என்று சிறப்போடு வளர்த்து படியாத பாடமெல்லாம் படித்தான் வல்லரக்கன். 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 32 தான தர்மங்கள், 64 கலைக்காரியம், 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள், 1008 அகமங்கள், எல்லா கலையும் படிச்சான் வல்லரக்கன். மெத்த படிச்சா புத்தி கட்டையாம், மெத்த படிச்சா புத்தி கட்டையாயிருமா. இந்த வல்லரக்கன் பெற்ற கல்வியெல்லாம் 21 வயதிலே பவளக்கண்ணியனும் என்னாலே பாணிக்கிரமம் செய்து பவளக்கண்ணி 21 வயதுல பாணிக்கிரகம்னா கல்யாணம் முடிச்சு திருமணம் முடித்து மன்னனின் தேவியுமாக பாதாள உலகத்தை பவுசோடி இருக்க 21 வயதுல
வல்லரக்கனுடைய தந்தை தான் ரிஷிமுகவர்ணன். மகனே வல்லரக்கா, நான் ஆண்ட தேசம் இந்த பாதாள தேசம். நான் எப்படி நீதி தவறாம நெறிமுறையை இழக்காமல் தயவது ஆச்சரியத்தோடு தர்மத்தோடு இந்த நாட்டை ஆண்டேனோ, அதை போல் என் மகன் வல்லரக்கன் நீயும் அரசு செய்வாயாக என்று வல்லரக்கன செங்கோல் கைபிடித்து சிம்மாசனம் ஏத்தினார்கள். 21 வயதுல அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? வடக்கண்ணா தெக்கண்ணு தெரியுமா? தெரியாத. தெக்கண்ணா வடக்கண்ணு தெரியுமா? தெரியவே தெரியாத. இந்த ஊரை விட்டு போனா அடுத்த ஊருக்கு பசியார தெரியுமா? தெரியாத. ஆமா. அதனால் இந்த வல்லரக்க 21 வயதுல அப்பா சொன்ன பிரகாரம் பட்டாபிஷேகம் முடித்து பாதாள உலகங்களை பட்டங்கட்டி ஆண்டு வரும் அரக்கனுக்கு மந்திரி அந்தலையாரியா மற்றுள்ள சைனியமோ அவனுக்கு தண்டர்களாம் தலையறியா அரக்கனுக்கு பாதாள உலகத்தில உலரையும் மங்களம் கட்டு மாளிகையோ அங்கனமா கல்கிணரா அங்கனமா கல்கிணரா அடுக்கு வச்ச அறுதவரும் சொல்லியல போதியலா யார் போல வல்லரகராஜனுக்கு பாவரமும் முன்னாலே வடிவரம் தங்கத்தாலே மண்டபம் முன்னாலே மண்டபம் முன்னாலே மாளிகையா மந்திரி தலையாரி சேனாஜெயலியங்கள் ரஜகதாதி திராதக படைகளோடு ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத ஒரு மணியும் கட்டி அஜயாத மணியும் கட்டி எல்லே இல்லா பாதாளத்தை தலைநகரம். அந்த ஆதிவரு பாதாள தலைநகரமாக கொண்டு ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக இருந்து
இன்பமோடும் அன்போடும் ஆழா பாஜத்தோடும் ஆண்டு வருகிறான் வல்லரக்க. அப்பா சொன்ன பிரகாரம் தாப்பன் எவளியோ தனையனும் அவளி என்று சொல்வார்கள். சொல்வார்கள். அப்பாவை போல அரசுல நீதி தவறாம நேர்மையை மறக்காம தயவு தாட்சணியம் தர்மத்தின் வழி நடந்து வல்லரக்கன் பாதாளத்தை அன்போடும் ஆச்சாரமா ஆண்டு கொண்டிருக்கான். அவன் ஆளக்கூடிய 55 தேசத்துல இருந்து வல்லரக்கராஜனுக்கு வரிப்பணங்கள் கொடுப்பாக வணங்கி எங்க நடப்ப இருஷபணம் கொடுப்பா யாவன் தொழில் செய்யுவா சமைச்சப்பணம் கொடுப்பா கையை கட்டி வணங்குவார் அரக்கண கையை கட்டி வணங்குவார் கையை கட்டி வணங்குவார் அரக்கண கட்டி வணங்குவார் 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 அவனை கமிஷப்பணம் கொடுக்கும் போது கமிஷப்பணம் கூடுதை வரிப்பணங்கள் உயருதை பகுதி பணம் கூடுதை 55 நாட்டுல இருந்து அரக்கனுக்கு ஏன் வரி வருது ஏன் வட்டி வருது கமிஷன் வருது இருஷா காணிக்கெல்லாம் வருது ஏ பணம் வந்தது இல்ல ஜேன்னு இருக்காரு ஆமா பணம் வந்தாலே முகத்துல செழிப்பு வந்துரும் நம்மளே 10 பணத்தை கண்டுட்டோம்னா என்ன வரத்து வாரம் நிலையத்துல வாரம் ஒரு 500 ரூபாயா வேலை பார்த்து வாங்கிட்டோம்னா எங்க ஊர்ல முக்க காத்துக்கிட்டு நடக்கும். எங்க ஊர் பக்கத்துல ஒரு ரேஷன் முக்கு இருக்கு. அந்த ரேஷன் முக்குல அந்த 500 ரூபாய் கையா கடந்து வீட்டுக்கு போறோம். ஆமா என்ன இருக்கு பாரு போமா 12 மணி ஆகட்டும். வாசிலே அடிச்சிருவோம். 4 மணிக்கு பிறகுதான் பாச்சா நம்ம பொண்டாட்டிட்டு என்ன பதில சொல்ல. அதனால 10 பணத்தை கண்டால் மனிதனே பிறண்டு போறான். ஆமா நிலையத்து வாரான் காஜ கண்ட கருத்து இழந்துருதான் சொல்லுவான் தெரியுமா. பணம் பாதாள வர தொலைக்கும். பணப்பார்வை வேற முகப்பார்வை வேற. ஆமா பணம் தான் பந்தியில குணம் குப்பையிலையா. அந்த பணத்துக்கு இருக்கிற மவுச்சு இந்த குணத்துக்கு இல்ல. கிடையாது. நம்மளே நல்ல மன கோயிலுக்கு சும்மா உள்ளடிக்க வந்திருக்கோம். இல்லல்ல நான் சும்மா தான் வந்திருக்கேன். அப்ப காலைல யாரும் தொட்டுக்க கூட இல்ல அங்க பேசிக்கணும். அதுதான் காசுதான் இந்த உலகத்திலே. காசே கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பான்னு பாட்டு இருக்கு. மனமே கைப்பற்றதுக்கு தானே மனசு வந்திருக்கு. அதனால இந்த வல்லரக்கனுக்கு பணம் வந்த பெருமை அப்பா சொன்ன வண்ணம் நீதியோடும் நேர்மையோடும் அதில் ஒரு கடமை போட்டு அரசாங்கம் செய்தான். அப்பா காலத்துக்கு பின்னால ஒரு 6 மாசம் நல்லா இருந்தான். நல்ல அரக்கனா இருந்தான். நல்ல மழை பொழிஞ்சது. நல்ல அரசு செஞ்சான். காலமழை பொழிஞ்சது. கண்ணியம் கடமை தவறாம இருந்ததுனால காலமழெல்லாம் பொழிஞ்சது. இந்த அரக்கம் பணத்தை கண்டவனும் மனசு மாறுது. மனசு மாறிடும்ல. நீதி தவறுதுக்கு என்ன காரணம்? இந்த பணம் தான் காரணம். யாரா இருந்தாலும் இந்த பணம் தானே மாத்தி வைக்கி குணத்தையே மாத்துது.
ஒரு 5 லட்சத்தை வாங்கிட்டு அப்பா குடுக்கம் தண்டிக்கும் வேங்க தண்டிக்கும் 5000 சம்பளம். ஆமா நீ யாரோ நான் யாரோ என்ன வச்சு பாப்போமா? கோர்ட்டுக்கு மஞ்சள் நோட்டீஸ் விடட்டா? ஆமா வரும்போது தருவேன், தரும்போது வரும். அதனால பணம் தான் பெருசு. பெருசு. பணமும் வேணும், குணமும் வேணும். வேணும் வேணும். குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஆமா. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை. இல்லை இல்லை. சந்திரபாபு அன்னைக்கே பாடிட்டு போயிட்டார். அன்னைக்கே பாடிட்டாரு. அதனால அரக்கன் பணத்தை கண்டு மதியளந்து பாதாள உலகத்துக்கு ஆகாத சட்டத்தை போட்டுட்டான். ஆறில் ஒரு கடமை அப்பம் போட்ட சட்டம். அதுல இவன் என்ன போட்டான் தெரியுமா? 6 கோட்டை தவசு தானியங்கள். இந்த குளத்துக்கு கீழ்புற இருக்கல விவசாயம். அதுல விளையுது பத்தியலா மாசிலு. எத்தனை மாசில் விளைஞ்சாலும் 10 கோட்டை நெல் விளைஞ்சா 9 கோட்டை வல்லரக்கனுக்கு 1 கோட்டை வல்லரக்கன் பாடுபட்டவனுக்கு கொடுக்கான். 5 கோட்டை விளைஞ்சா 5 கோட்டையில 4 கோட்டை வல்லரக்கனுக்கு 1 கோட்டை உழுதவனுக்கு. பாடுபட்ட சம்சாரிக்கு. முக்காமணி பாட்டம் முக்காமணி பாட்டம் முக்காமணி பாட்டம். இப்படி ஆகாத சட்டமும் போட்டு அரசு செய்த வல்லரக்கன் இன்னும் அட்டுடியே என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? வயலுக்கு போக மாட்டான், போக மாட்டான், கோயிலுக்கு போக மாட்டான், போக மாட்டான், அரக்கன் குலதெய்வத்தை வணங்க மாட்டான், வணங்க மாட்டான், ஏ அசுரமன் வல்லரக்க சிவனார வணங்க மாட்டான், வணங்க மாட்டான், திருநீரு பூஜ மாட்டான், பூஜ மாட்டான், பகவானையும் வணங்க மாட்டான், பஞ்சாட்சரம் பூஜ மாட்டான், ஆண்டவனை வணங்க மாட்டான், அள்ளி திருநீரு பூஜ மாட்டான், வடையான வணங்க மாட்டான், கழுத்துல உத்திராஜம் போட மாட்டான், தாவி வேட்டி கெட்ட மாட்டான், கெட்ட உலகளவு பண்ண சொன்னா பூஜை செய்யும் பூசாரிய கொடதியில அடிப்பான், அடங்காத வல்லரக்க அட்டூழியா அகம்பதங்கள் நடத்துவான அட்டுழியம் பண்ணுவான வல்லரக்க ராஜம் சிவனார் என்று சொன்னவர
நாவரண்டா அறுப்பானா ஆமா என்று சொன்னவரே நாவரண்டா அறுப்பானா இந்த வல்லரக்க ராஜமன்ன பன்னூரியா அட்டுளியா பகவானுக்கு தெரியுதையா இந்த அரக்கனோட இன்னல்களை அந்த ஈஸ்வரனும் அறிந்தார ஏ வல்லரக்கம் பண்ணுதா அட்டுளியும் கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சமா நஞ்சமா அம்மா ஏகப்பட்டது கோயில பூரா இழுத்து பூட்டுங்கன்ட்டான் பூட்டுங்கடா பூட்டுங்கடான்ட்டான் ஏ பூஜாரி ஏ பூசாரி எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணு ஆமா எனக்கு வந்து பண்ணுங்கப்பா எனக்கு வந்து ஆராதனை பண்ணு பண்ணுங்க என்ன காப்பு தேனம்பாளி இளநீர் அபிஷேகம் இந்த வல்லரக்கனுக்கு பண்ணுங்க அந்த இறைவன் கல்லுக்கு எதுக்கு பண்ணுதிய ஆமா கல்லுக்கு நான் தான்டா கடவுள் உங்களுக்கு நீதியை மறந்தா நெறிமுறையை மறந்தா தயவு தாட்சியம் இல்ல வல்லரக்கனுடைய ஆட்சியில அகம் கோடி போச்சு அட்டிலியம் உயர்ந்து போச்சு இத பூரா ஆண்டவன் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமா ஒருதங்கண்ண ஒருதம் மறைச்சிடலாம் ஈசங்கண்ண மறைக்க யாரால முடியும் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு கடவுளை எவன் என்ன அட்டுழியம் பண்ணுதான் இவன் அகம் பண்ணுதான் எல்லாத்துக்கும் இறைவனுக்கு ஒரு ஆள் பொறுப்பு இருக்காருல்ல பாவ கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு நம்ம செய்த புண்ணிய கணக்கும் தெய்வத்தை மறைச்சு வழி நடக்க முடியாது ஆமா இந்த அரக்கனுடைய அட்டுழியத்தை கண்ட சிவபெருமா பகவான் மலைக்கு அதிபதியான வருண பகவானை கூப்பிட்டார் வருண பகவானை கூப்பிட்டார் ஏ வருண பகவா ஏ வருண பகவானே அவர் யாரு ஆமா ஒரு நாடு செழிக்கணும்னா அவர் கையில தான் இருக்கு ஆமா அவர் கையில தான் ஒரு நாட்டை நாசமாக்கணும்னா வருண பகவான் நினைச்சோம்னா நாசமாக்கிடுவாரு மழை தானே இந்த உலகத்துக்கு மெயின் தண்ணி தானே நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் அதை போல் இந்த உலகத்துக்கு ஆதார பொருளே தண்ணி தானே தண்ணி தான் அப்ப சிவருமன் என்ன நினைக்காரு என்ன நினைக்கார் இந்த வல்லரக்கன் கையில 10 காசு மனம் பெறல போய் தானே பகவான மறந்துட்டான் ஏத்துட்டான் அப்ப அவனுக்கு முக்கியம் இந்த பணம் தானே இந்த பணம் எங்க இருந்து வந்தது அவனுக்கு பாடுபட்ட முதல் தானே மக்கள் பாடுபட்ட விவசாயத்துல இருந்தானே காசு பணத்தை திரட்டுனா அப்ப இதுக்கு காரணமே காரிய கர்த்தாவே மழை தானே அப்ப இந்த நாட்டை மழை இல்லாம ஆக்கிட்டோம்னா இவன் நாட்டுல எப்படி செழிப்பு இருக்கும் செழிப்பு இல்லைன்னா எப்படி 10 பணம் பொறலும் இறைவனுடைய சூழ்ச்சியை பாருங்க ஏ இறைவன் கூப்பிட்டார் ஏ வருண பகவானே வல்லரக்க நாட்டுல 12 வருஷம் பனி கூட பொழியப்படாது ஆண்டவன் சொல்லுக்கு அடுத்த சொல்லு உண்டா கிடையாது ஈசன் சொல்லுக்கு எருவார்த்தை பேச முடியுமா முடியாது ஏ அரக்கனுடைய நாட்டுல ஏ கடவுள் அருளால ஏ 1 வருஷமா ஏ 2 வருஷமா 12 வருஷம் பனி கூட பொழியல நாட்டுல பெரிய பஞ்சம் 12 வருட காலம் காலமழை பொழியலையே